ஹாய், இன்றைக்கி வந்து காமன் மேனில் வந்து 2 இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் வந்திருக்காங்க. நீங்கள் டயலில் பீஸா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கையில் பீஸா அது உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோட்டோஜெனிக் பீஸா இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதுல்ல. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க, டயலில் பீஸாவில் ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணுவீங்க, பீஸா பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனாக அவங்க பைக்கில் வருவாங்க. பட் நீங்கள் டயல் பண்ணும்போதே ஈஸ்ட்மன் கலரில் ஓடும், கொஞ்சம் அந்த ஓரத்தில் கொஞ்சம் அரக்கு கலரில் பச்சை பார்டரில் ஒரு பீஸா வேணும். அண்ட் வரவங்க எப்போ எந்தெந்த கியர் போடணும், என்னென்ன ரூட்டில் வரும், இங்கேருந்தே நீங்கள் டிசைன் பண்ணினே இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா எழுந்து உக்காண்டிங்கன்னா அது புதுசாக இருக்குதுன்ட்டு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு பீஸா எக்யூப்மெண்ட் ஒன்று, பீஸா டேபிள்னே ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதோடைய ப்ராசஸ் எப்படி, அப்புறம் எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீஸா டேபிளுடைய டெமான்ஸ்ட்ரேஷனை நீங்கள் பார்த்துருங்க. மிஸ்டர் ஹரி அண்ட் முர்டோசா அவங்க வந்து பேரே பீஸா பேரில் டைப்பில் இருக்குது உங்களுக்கு பேர். எல்லாமே இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க. அவங்களோட இன்னோவேஷன் நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள். சார் இது டெமோ எப்படி, இப்போ நான் வந்து நீங்கள் டீல் பண்ணுற இந்த புது எக்யூப்மெண்ட்டுக்கு நான் ஒரு கஸ்டமராக வர ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாது. இஸ் இட் யூசர் ஃப்ரெண்ட்லி? அதுதான் ஓகே. ஸோ இது இனாகிரேஷன் எம்எல்ஏ யாரையா கூப்பிடுமா ரிப்பன் கட்டிங்க அதெல்லாம் வேணாம். சூப்பர். ஓகே, இப்போ கெட் ஸ்டார்டட் போட்டிருக்கீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So just that's that, is it? Tap. Okay. Choose from our pizza, build your own pizza, select your sides, play games. இது என்ன விளையாடினே சாப்பிடணுமா எப்படி? இல்லை, சாப்பிடும்போது விளையாடலாம். விளையாடுறீங்க சார், சாப்பாடே விளையாட்டா போச்சு உங்களுக்கு. சரி, இப்போ சூஸ் ஃப்ரம் பீஸானா இதில் உங்களுக்கு மெனு ஃபுல்லாக வருமா, என்னென்ன வெரைட்டிஸ் என்ன மெனு இருக்குது, எக்ஸிஸ்டிங் நீங்களே பண்ணு, நான் அப்படியே பேசினே வரதான் பேசுகிறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் என்ன பீட்சா இருக்கோ ஆல்ரெடி இருக்கிற மெனுவை நம்ம அப்படியே இங்கே டிஜிட்டலாக கொண்டு வரோம். ஓகே ஓகே. ஸோ பேசிக் என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குன்றது இதில் தெரியும் இப்போ. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து மெனுவை பார்க்கறதுக்கு பதில் நம்ம இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் இருக்குது, டேட்டா இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணுற வீடியோ கூட நம்ம கொண்டு வரலாம். பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நம்ம இது ஓகே, இது நான் வந்து பயங்கர பியூர் வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா முடியுமா? இதுலையா மெனுவில் இருந்தா இதுலயே சாப்பிடல, இதுல ஆர்டர் பண்றேன், தனியா சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. பியூர் வெஜ்னு வச்சுங்களேன். பண்ணிடலாம். வெஜிடபிள்லாம் இருக்கணும் எனக்கு கண்டிப்பா. அப்படின்னா அதில் இருக்க வெரைட்டி இதுல இப்போதைக்கு ஆட் பண்ணல, பட் நம்ம உங்களுக்கு நீங்க ஷாப் ஆரம்பிக்கும் போது அதில் ஆட் பண்ணும்போது எடுத்தோடனே ஒரு சவால் கொண்டு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ நீ அமெரிக்கன் ஸ்டைல்லே போறீங்க, நம்ம ஆளுங்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்க பீஸா? அது அடுத்த ஸ்டெப் பாருங்க. சூப்பர் சூப்பர். ஃபைன் ஃபைன். உங்க டைப்லயே சொல்லுங்க நீங்க. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வேணுங்கிறத நம்ம இங்கே டேரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ பீஸா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அங்க பிளஸ் மைனஸ் போட்டுருக்கீங்க. பிளஸ்னா இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்கணும்னு நீங்க சொல்லிட்டே வரலாமா எப்படி? இல்ல, இது நான் எத்தனை பீஸா வேணுங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே ரைட். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம பில்லிங் போவோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்ம சொந்தமா இப்படி மிச்சம் என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் பீஸா. ஓகே. ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் டேட்டா சொல்லிட்டீங்க, அவைலபிலிட்டி. இது வந்து அவைலபிலிட்டி. செகண்ட் பில்ட் யுவர் ஓன் பீஸா. இதுதான் நீங்க கிரியேட் பண்றது. எக்ஸாக்ட்லி. இதுதான் நம்மளுக்கு மெயின். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு பிட்சால ஒரு 6 ஸ்டெப் இருக்கு மெயினா. ஃபர்ஸ்ட் பேஸ் செலக்ட் பண்ணும், அதுக்கடுத்து சாஸ் செலக்ட் பண்ணும், சீஸ், அப்புறம் நம்மளுக்கு வெஜ் நான்வெஜ் இன்கிரீடியன்ஸ். அது ஒரு டியூஷன் வந்து டேபிள் வச்சிருப்பீங்களா? அதுக்கு பதிலாக தான் நான் இதை கொடுத்துருக்கோம். எது அவ்வளோ பெரிய டேபிள், இதுதான் இந்த வாத்தியாரு. ஓகே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா லைக் நிறைய பேஸ் இருக்கும், தின் கிரஸ்ட் இருக்கும், இல்லை வீட் பேஸ்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கும், தின் அண்ட் கிறிஸ்பியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே தின் ஃபைன். ஓகே. நான் இப்போ அடுத்து என்னன்னா உங்களுக்கு ஸ்மாலா மீடியமா லார்ஜா பார்க்கும்போது கொஞ்சம் லார்ஜ் தேவைப்படும் நினைக்கிறேன். என்ன பார்த்து நீங்க லார்ஜ் தேவைப்படும் என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த ரவுண்ட் அந்த கதையில அதுக்கு போனதே இல்லை, பீஸால மட்டும் சொல்லுங்க போறோம். ஓகே. இதை நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. லவ்லி லவ்லி சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஊரில் யூஸ்வலாக ஒரே ஒரு டொமேட்டோ சாஸ் தான் இருக்கும். பட் யூஎஸ்ல வந்து மினிமம் உங்களுக்கு 4-5 சாஸ் வச்சுருப்பாங்க. பார்பிக்யூ, கார்லிக் பேஸ்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மரினாரா. இதுதான் நம்ம ஊரில் மட்டும் அவைலபிளாக இருக்கிறது. மெயினாக இது மட்டும் தான். நம்ம வேறு சாஸ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு சாஸ் தான் ஆட் பண்ண முடியும் ஒரு. ஓகே. அது சாஸ் நீங்கள் இப்படி எடுத்துட்டு வேணாம்னா திருப்பி எடுத்து போயிடலாமா? சாஸ் வேணாம்னா இங்கே கிளிக் பண்ணிட்டா போதும். ஓகே. பட் இதுக்கு ஒரு தனி இன்ஸ்டியூட் வச்சுக்கிங்களா கற்றுக்கிறதுக்குலாம்? அப்புறம் நல்லா அதில் பாஸ் மார்க் வாங்கிட்டு தான் வரணுமா சாப்பிட்றதுக்கு? இல்லை, உங்களுக்கு இது கூட இது அப்போ அடுத்து என்னன்னா இங்கேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு அடுத்த பிளான் வந்துட்டு இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச சாஸ் நீங்கள் ட்ராக் ட்ராப் பண்ணுங்க. ஓகே. பஃபலோன்னு பயமாக இருக்குது பார்க்கும்போது. ஹனி ஆனால் அந்த கிளாசிக் அதுவே பெட்டராக இருக்குது, பேர் நல்லா இருக்குது. ரைட். ஓகே. அந்த சாஸை போட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் சீஸ். ஓகே. பூந்து விளாட்லாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்மளால போடவே முடியாது, அவ்வளோ குண்டாயிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இஃப் யூ உங்களுக்கு இந்த பேர்ன் சீஸ் பிடிக்கல அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு
இல்லை இன்னொரு சீஸ் ஆட் பண்ணால் ஆட் ஓ பண்ணி ஃபென்டாஸ்டிக். ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான்வெஜ். இது நான்வெஜ். ஓகே. இன்னும் எனக்கு எதுவுமே தெரியல, நீங்களே பண்ணுங்க. ஏன்னா யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அதிகமாக தான் விரும்புவாங்க, அதான் ஃபர்ஸ்ட் போட்டு வெஜ் ஆட் போட்டாச்சு. சரி இப்போ ஓகே, இப்போதைக்கு இதுதான் வேணும். நெக்ஸ்ட் வெஜ்ஜுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ வெஜ்ஜில் உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நீங்கள் டொமேட்டோஸ். டொமேட்டோ. ஓகே. அதனால கலர்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு வாட் யூ வாண்ட்? ஆலிவ்ஸ். ஓகே. எனக்கு வந்து பாதி நான் பாதி அதில். எனக்கு பைனாப்பிள் அண்ட் ஆனியன். ஸோ எத்தனை பேர் வேணாலும் ஒரே நேரத்தில். என்ன பிஸாவா அவியலா என்ன பண்ணுறீங்க? எனக்கு multiple people both sides. எத்தனை பேர் வேணாலும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் அடுத்து பில். ஐயா இதுதான் நல்லா இல்லை. இருங்க, இது வானமே அதோட நிறுத்திக்கலாமே முதல்ல. கரெக்டு. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்ல, வாங்க வேணாமா? ஓகே. ஸோ இல்லை இப்போ எனக்கு இது மட்டும் பத்தாது, எனக்கு கொஞ்சம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கணும். பே பண்ணணும்னா ஆர்டர் சைட் டேரெக்டாக இங்கேயே இருக்குது. உங்களுக்கு இப்போ சைட்ஸ் வந்துடும். சைட்ஸில் வந்து பாஸ்தா இருக்குது, நார்மல் இந்த கார்லிக் பிரெட் அந்த வகையாக இருக்குது, டெசர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து க்ரீம் சீஸ் கேக்கு இல்லை சாக்கோ மூஸ் கேக் என்ன ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பெரி டார்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், மார்கரிட்டா ஓகே ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ நம்ம வந்து பில்லிங்க்கு போகிறோம். ஓகே. பில்லிங் போயிட்டு உங்களுக்கு பார்க்குறீங்க, ஐயோ எக்கச்சக்கமாக வந்துச்சு, என்ன பண்ணுறது, நம்மள்ட்ட காசு பத்தலையே. மாவாட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மைதா மாவு ஏதாவது போட்டு சொல்லுவாங்களா? இதை தொடக்க சொல்லுவாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. மாவட்டத்துக்கு எவ்வளோ வயிற்ற கழுவணும், அதுக்கு இது தொடச்சா பரவாயில்ல. ஓகே ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன ஒரு சில ஐட்டம்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு காசு சரியா இருக்கு. ஓகே ஓகே. பே பண்ணிடலாம். சூப்பர். இங்கே தான் ஒரு ட்ரிக். இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஆனால் நாளைக்கு அடுத்த சிஸ்டம் வரும்போது நாங்கள் இங்கே கிரெடிட் கார்டு வச்சுருவோம், கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு. ஓகே. அங்கே தேய்ச்சா மட்டும்தான் இது வேலைக்காகும். இல்லை இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ஆஃப்டர் இட் இஸ் சர்வ்ட் யூ ஹேவ் டு பே them. யா முதல் வாட்டி. எஸ். ஓகே ஓகே. So you become a member of this அந்த மாதிரி. யா பேசிக்காக. பட் என்னன்னா ஃபோன் நம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆப்பிள் பே இந்த ஆண்ட்ராய்ட் பே மூலமாக NFC மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கார்டு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் மீன் டைம் ஓகே, அது ஒரு 20 நிமிஷம் ஆகும், என்ன பண்ணுறது, நம்ம பேசிட்டு இருக்கலாம், இது பண்ணலாம். பட் இவங்க 2 பேர் தான் இருக்கீங்க, பேசுறதுக்கும் எதுவும் தெரியல அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் பிளேயிங் கேம்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஆப் ஸ்டோர் மாதிரி ஐஃபோனில் எப்படி இருக்கும். நீங்கள் பேசாமல் ஒன்று இன்னும் குளிக்கவே இல்லை, குளிக்கிறதுக்கு என்னெல்லாம் இந்த சோப்பு இந்த ஷாம்பு அப்படிலாம் சொல்லிட்டு குளிக்கிறது பண்ணிடலாம்ல. சொல்லிட்டீங்களா, உங்களை மாதிரி ஆளுங்க தேவை எனக்கு, இந்த ஐடியாலாம் இங்கே தேவை அப்படின்னு. சாப்பிட வரோம், பாதி பேர் தூங்கி எழுதிட்டு வருவான். கரெக்ட். அவன் வந்து சில விஷயங்கள் பல் தேய்க்காம வந்திருப்பான். கரெக்ட். அவனுக்கு ப்ரஷ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வருது க்ளோஸ் அப் ஒன் வாஷ் பேசின் எல்லாம் போட்டு. அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஒருவேளை அவனுக்கு தேவைன்னா நாங்கள் சைடில் தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் நாங்கள் போட ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணல அப்படின்னா நான் சைடில் ஆட் காமிப்பேன், வைன் வாங்கல நீ. அதாவது அவன் டோட்டல் சோம்பேறியா ஒரு இடத்துல உட்காந்து அவன் எழுந்துக்கும் போது சேர் அவன் கூடவே வரும், இவ்வளோ குண்டாடுவான். அவன் கார்டையும் கொடுத்துட்டு போகிற அளவுக்கு வச்சிருவான்ல. டாப் ஃபென்டாஸ்டிக், வெரி எக்ஸைட்டிங் ஐடியா, சூப்பர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம், ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது அப்படின்னா நம்ம மூவி இல்லை ட்ரெய்லர் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெய்லர் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரும். ஸோ ப்ளஸ் இதில் என்ன சொல்லுவோம்னா, நீ இந்த எக்ஸாம்பிள் இந்த டேபிள்ல நீ புக் பண்ணியா அவனுக்கு ஒரு டிஸ்கவுண்ட், இந்த கம்பெனிக்கு யார் இந்த டேபிளை வாங்கி அந்த கடையில் வச்சுருக்கோம் அவனுக்கு ஒரு கமிஷன். ஸோ டிக்கெட்ஸும் விற்று போகுது அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தேர்ட் பார்ட்டி கூட பண்ணலாம். ஸோ நம்ம கேம் விளாடுறது முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஐபேட் ஸ்டைலில் இது க்ளோஸ் பண்ணிடலாம். வாவ் சூப்பர். சரி அது ஓகே. பட் அவன் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கும் அதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொன்ன ஒரு டெய்லர் கிட்ட ஒரு தைக்க கொடுத்த சைஸை தப்பாக தைச்சு பீஸா சரியில்லை, அது கருகி போச்சு. அப்போ என்ன பண்ண திருப்பி? அப்போ அவங்க ஒரு மிஷின் வச்சு சொல்லினே வருவோம். நான் ஒன்று நீங்கள் தான் பே பண்ணலையே. ஓ பே பண்ணல, பட் வயிறு கட்டு போனால் பரவாயில்ல. அப்படி இல்லை, அதான் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன தெளிவாக ஆர்டர் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுதான் இங்கே ஆர்டர் பண்ணுறோம். கலர் லுக்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிகேட் லுக்ஸோட வந்துடுது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் எதிர்பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ என் முகம்லாம் மாறுது ஒரு மாதிரி. நான் டேஸ்ட்டை பற்றி இங்கே காமிக்கவே இல்லையே. அது அப்போ வந்து உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ஆகும்? நீங்கள் டேஸ்ட்டை பற்றிலாம் காட்டல சார், அவன் லுக்கு அவ்வளோதான், இந்த பிஸா பார்த்துட்டு போயினே இருங்க, சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போவுமே பிஸா வந்து ஒரு ஆலிவ்ஸ் பிடிக்காதுமோ இல்லை மஷ்ரூம் பிடிக்காதுமோ, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே எனக்கு இந்த பிஸா கொடுங்க, அதில் மஷ்ரூம்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சது உங்களால் ஆக்சுவலாக வாங்க முடியாது. ஆனால் என்னென்னா பிஸா ஹட் டொமினோஸ் எல்லாருமே நீங்கள் சொந்தமாக உங்கள் பிஸா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எப்படி தருவான், ஒரு மெனு கார்டை கொடுத்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்கள் சார் ஆட் பண்ணுறேன் அப்படிமா. அது நல்லா இல்லை. அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்டிவாக இல்லை, நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இது வேணான்றோம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தூண்டி விடுது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி படத்துல வந்து சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கதை சுமாரா இருக்குன்ற மாதிரி இது. அது நீங்க காமிக்கிற சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, கலர் வர விதம் டெக்னாலஜிலாம் டாப்பா இருக்கு. அல்டிமேட்டா அதில் டேஸ்ட் சரியில்லைன்னு வச்சுங்களா, இதுதான் இவ்வளோ பந்தாவா அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, அது டேஞ்சர். ஸோ டேஸ்ட் என்ஷூர் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க?
It should be a guarantee. What இந்த லுக்ஸுக்கு ஏற்ற ஒரு டேஸ்ட் எனக்கு இருக்கணும்னா அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு டெக்னாலஜியில்? டெக்னாலஜில கேரண்டி பண்ண முடியாது. பட் நாங்க டைப் அப்போ அல்டிமேட்லி யார் பிஸா பண்றானோ என் ஆர்டர் படி அவனுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கணும்ல. கண்டிப்பா அவன் இதை வாங்கி சும்மா வச்சாலும் அவனுக்கு வேஸ்ட் ஆகும். இது பியூட்டிஃபுல் ஐடியா. நான் இல்லைன்னே சொல்ல, இல்லை கிரெடிட்டே எடுக்கல இதுலேருந்து. அல்டிமேட்டாக நான் சுவைக்கும் போது என்ன வருதுன்றதா அது வேல்யூ. அது கண்டிப்பாக. ஸோ இதுலேயே நம்ம ரிவ்யூ சிஸ்டம் கொண்டு வந்துட்டா லைக் ஸோ பீப்புள் வில் நோ லைக் ஜொமேட்டோவில் எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுலேயே வந்து இன்ஸ்டன்ட் ரிவ்யூ நாங்கள் அடுத்து கொண்டு வரோம். ஸோ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஒன்றே பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் போயிட்டு நம்ம அந்த அவங்க ஜொமேட்டோலோ எல்ப்லையோ பேடாக கமெண்ட் எழுதுக்கு பதில் இங்கே நான் இப்போவே நான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இமீடியட்டாக மேனேஜருக்கு ரெக்வஸ்ட் போவோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க, என்னென்னு போய் அட்டன் பண்ணுங்க, இட்ஸ் கோனா பி பேட் அது. ஓகே ஓகே. ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு பதில் நம்ம முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். So great. Let's get to some more chatting about the history of all this and other things. So anyway, great, fantastic. Congrats. Thank you. It should become a universal phenomenon. Thank you so much. Lovely. Thank you. மோஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புளாக ஆயின்னு வரீங்க. பெரிய அவார்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்காக காத்திருக்கு. டெமோ பார்த்தோம். டெமோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் திருப்பி கேட்குற விஷயம் வந்து இது ஷுவராக கிளிக் ஆகிடும். இது பார்க்கும்போதே இது கிளிக் ஆகிடும் தான் தோணுது. ஸோ அல்டிமேட்டாக பார்க்கும்போது டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டோட கேரண்டிக்கு எந்த பெஸ்ட் ஷெஃப்பை நீங்கள் வச்சாகணும்? அந்த பர்டிகுலர் பிட்ஸேரியா அந்த பெஸ்ட் செஃப் அவங்க தே ஹேவ் டு கீப் இட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களோட இதை கொண்டு வரணும். ஏன்னா ஷெஃப் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் என்னென்ன வெரைட்டி கேட்குறீங்களோ, இன்னோவேஷன்ஸ் கேட்குறீங்களோ, அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு ஒரு பீஸாவை கிரியேட் பண்ணணும். அவருக்கும் ஆன் த ஸ்பாட் தான், ஈ கான் டேக் டைம் இல்லையா? இல்லை, அது அப்படியே ரிவர்ஸ். அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க என்னென்ன வச்சிருக்காங்களோ அதை எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, நாங்கள் இங்கே ஃபீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி அவங்க எக்ஸிஸ்டிங்காக ஒரு பிஒய் சிஸ்டமில் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, அந்த சிஸ்டத்தோட நாங்கள் கனெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட என்னென்ன மெனு இருக்குங்கிறத பார்த்துட்டு நாங்களே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட். So which means only among what is available in the data they can order and they can't do something which is beyond that. ஸோ இது கொடுக்கறதுனால அந்த கம்பெனியும் they will try to do something extra. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது they will try to do it. So Murtuza, about the hardware and software and all the creative factor coming to this equipment and coming to that pizza ordering, that looks totally common man like, but you say this is user friendly. The whole creative factor of this whole equipment, you did all that, is it? Yeah, me and Hari, we basically did the entire thing. உங்களுக்குள்ள ஒரு டிவிஷன் கிடையாது. You take care of the marketing or something, I'll take care of the whole engineering process, nothing like that? No, so we both are techies. Super. So you know, we run a school. You are from which college? BITS Goa. BITS Goa. BITS Goa. And Hari? Anand Institute of High Technology. Oh, super. Technology like king rendu peru. Okay, fine. Okay, then how did this idea strike you that you wanted to do something like this? Right. Ultimately, it's going to make people more lazy. Exactly. Yeah. So the idea actually struck when we saw a video on Facebook where you see this future concept videos, right? Like futuristic cars, futuristic restaurants, driverless cars and driverless cars. Yeah, that is almost a reality now, right? Oh yeah. So we saw one of the videos where there was a restaurant where everything is completely automated. Yes. The tables are all touch. Food comes in a robot. We were like, okay, some part of it can actually be done right now. Why do we have to wait like 15-20 years for this to be reality? Okay. And we thought we can build at least the touch table part. Okay. And that's how we started. Then we sort of tried to put in initial designs, like started to see if we could build it ourselves from a scratch basis, and that's how we started it. I heard of self-service in hotels. First time self-cooking in hotels is totally different. But though you're not going into the section of cooking, you're still sitting luxuriously in a hall, right, and still you're ordering according to your choice. You have complete control about what you're exactly going to eat, and you don't get some people don't like tomatoes, right? And they definitely don't want tomatoes to be in their food. So instead of telling the waiter that I don't want tomatoes, and he's still screwing it up and getting tomatoes, you exactly customize it the way you want it. Which means you don't need the services of a server or of a bearer at all. So nobody has to come near you. You're going to do all this on screen. The film is going to the chef's table. Kitchen. It goes to the kitchen. Yes. The order, goes to the kitchen. Details He's going to start cooking according to your choice. Exactly. Now imagine a big family comes. You have a lot of kids and all. They are just tampering with this equipment, playing on this and all that. Each one wants his own choice. There's going to be chaos on the table. So how are you going to manage that confusion? So when people are playing with it, right, this is hardened glass, so nothing's gonna. I mean, unless you break it with a hammer, yes. But it's totally kid safe, and kids will definitely love playing games on this. And we currently don't have the option, but we are building that where you can split the screen. So for example, you got a kid sitting there, you got a kid sitting here. They both can actually make their own pizzas. Or the whole aim is to get everyone on the table together.
Right now what happens, everybody has their own menu card. They're not even looking at each other's face, they're just looking at the menu card and ordering something. This brings everyone on the same table. It's very interactive. People are actually going out to have a good family time, and this helps them do that. Okay. இல்லை இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தோசை and all, it will shift to தோசை இட்லி and all that, இடியாப்பம், all that where you keep typing your combination for a dosa. Masala dosa, கொஞ்சம் முருகலா with lot of ghee in it. You type and you just press enter. From your printer you get your dosa delivered. Long dosa. நம்ம ஆல்ரெடி நம்ம வடிவேல் சார் ஒரு தடவை ஆர்டர் பண்ண போய் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஊத்தாப்பா சார் அறியுமா. ஸோ அந்த இதை மெயினாக கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் இது. நம்ம வடிவேல் மாதிரி சார்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாக்டாக அவங்க என்ன வேணுங்கிறது சொல்லலாம், அதே கிச்சனுக்கு போவோம். நம்ம நடுவில் ஒருத்தன் வந்துட்டு அவங்க சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மாற்றி சொல்கிறதுனாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சரி கிடைக்காது, இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணும்போது இட்ஸ் வில் பி a great inspiration for a lot of youngsters who are watching this. But what about the investment factor and people trying to come and support you financially and all that? How did you get hold of people like that to start such a venture which you don't know what's going to happen, you don't know the fate of this, but still you dared into this? So how did you manage all that? ஸோ நாங்கள் ஜஸ்ட் இது மட்டுமே ஃபஸ்ட்டு பண்ணல. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் பூனேயில் இருந்தபோது நாங்கள் சொந்தமாக ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஏன்னா நாங்கள் ரெகுலர் ஜாப்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6 months டவுன் த லைன் ஃப்ரீலான்சிங் நல்லா போணுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணால் கண்டிப்பாக பைசா தேவை. ஸோ வி ஸ்டார்டட் சேவிங் மணி. ஸோ இது நடந்தது 2 years பேக். வி ஸ்டார்டட் அ கம்பெனி, ஒரு ஃபோம். அண்ட் தென் ஒரு வருஷம் போய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட் இயர் நவம்பரில் தான் இதை பிளானே பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. லாஸ்ட் இயர் நவம்பரில் பிளான் பண்ணி இதுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா யூஎஸ் போயிட்டு நாங்கள் அந்த பிஸா எக்ஸ்போக்கு போயிட்டு நாங்கள் ஷோகேஸ்லாம் பண்ணி ஆகணும். ஸோ நவம்பர் டு மார்ச் 4 months டைம் வி ஃபினிஷ்ட் இட், வி டெமான்ஸ்ட்ரேட்டட் இட் அண்ட் கேம் பேக். அண்ட் இது பாசிபிள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ டைம் ஆச்சு. Oh, really? You had a team for that? One more person apart from us. Apart from you. So it was a very small team. We sort of like ran through with it. Okay, no, this is totally different because in a restaurant, you're going to, in a pizza restaurant, you're going to have minimum workforce. It's going to be more of technology. I'll hardly have about half a dozen people working for you, I think. Right now in our company? One person to attend to one table or something like that, nothing. Nobody to come and attend to you on the table. டேபிள் பக்கத்தில் யாரும் வரணும் வரவே அவசியம் வேண்டாம். அவங்க வந்து ஜஸ்ட் டெலிவர் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கீப் வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். அது கூட ஒருவேளை நம்ம டோக்கன் சிஸ்டம் கன்வேயர் பெல்ட் கன்வேயர் பெல்ட் கூட கொடுங்க. இப்போ இருக்கிற டோக்கன் சிஸ்டம் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதே டோக்கன் நம்ம ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கு ஆர்டர் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்துச்சுன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு அலாம் மட்டும் அடிக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே தேவையில்லை, இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கும் ஆள் தேவையில்லை. Have you thought about chances of frauds coming into the picture here and duping you, about the money factor and all that, running away without paying the bill, or is that possible? No, இது பேசிக்காக அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் and then monthly இது இருக்கு recurring cost. So yeah. No, I think he's asking about the customers. The customer who tries to fool you, or for example, hotel bill your purchase no madre sir, and maav aatanu hotel la, what do you will you do? Pizza ஒன்னு போடுவீங்களா? பேமெண்ட் வராமல் நாங்கள் ஆர்டர் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அந்த கார்ட் சிஸ்டம் இல்லைங்கிறதால நம்ம அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். பட் நெக்ஸ்ட் 2 months என்னன்னா இதே இன்னொரு மாடல் நாங்கள் ரெடி பண்ணுறோம். சைடில் ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ கார்டை இங்கே வச்சுட்டு லைக் உள்ள ஏடிஎம் மிஷின் மாதிரி முடிஞ்சிச்சு. Okay, இப்போ இந்த dial-up pizza system, from the pizza center or the pizza corner, the pizzas are getting delivered home to homes. But you're saying this is restricted to restaurants as of now. But supposing it's going to get diversified into homes, where people from their homes start designing their own pizzas and start instructing you on their requirement, and have you thought about that on a larger scale? We haven't thought about this going into homes, but we've definitely thought about this becoming like the pizza ATM of sorts. Okay. So for example, you could have this machine in a hospital, you could have it in a restaurant. So obviously restaurants is there. You could have it in theaters, you could have it in football stadiums, cricket stadiums. So now instead of having a full-fledged counter, someone to manage, take the billing, you just need to have a kitchen unit somewhere nearby. So for example, we have a stadium, right, cricket stadium. If there's a Pizza Hut somewhere nearby, from the stadium itself, you go and make the booking. The order goes to the Pizza Hut which is nearby. He comes and delivers it to your exact seat. Oh, great, fantastic, super. ஸோ இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, நம்ம அவசரமாக ட்ரெயின்லேயோ எங்கேயோ போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கோம், ஹியூஜ் க்ரௌட் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம எக்ஸாம்பிள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு ஓகே நம்ம இங்கே வந்து போய் வாங்கணும் அப்படின்னா உள்ள எக்கச்சக்கமாக க்ரௌடுன்னு இருக்கும். ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தே கேன் டூ இ-காமர்ஸ், தே மைட் ஆல்ரெடி பி டூயிங் இட். ஸோ அவ்வளோ பெரிய இடம் வைக்கிறதுக்கு பதிலாக சின்னதாக 2 ஏடிஎம் மிஷினுக்கு தேவையான இடம் மட்டும் வச்சுட்டு இதில் ஆர்டர் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். Okay. ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக டைம் இருக்காது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆர்டர் பண்ணி அதில் பைசா பே பண்ணி. பீப்புள் ஆல்ரெடி ஏடிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் 10 இடத்துல கடை போடுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல ஒரு 2-3 இடத்துல வந்து ஸ்மால் இடம் இது பண்ணிட்டாங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் மல்டிப்ளை ஆகும்.
ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு புது ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுல ஒரு புது ஸ்டோர் ஆரம்பிக்கிற காஸ்ட்டில் இந்த மாதிரி 20 இடத்துல டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்தது. அவன் வந்து பீஸாவை டேஸ்ட் பண்ணுவோமா, உள்ளே போயிட்டு சாதா ஆர்டர் பண்ணி ஒரு பீஸாவை டேஸ்ட் பண்ணுவான்ட்டு அவனோட ஆதங்கம். will my ego be satisfied அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி அப்பர் மோஸ்ட் கிளாஸ் தானா, இல்லை அப்படி லோவர் மிடில் கிளாஸ்லாம் வந்து இது கற்றுட்டு கஷ்டம் இல்லை? ஸோ அங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நாங்கள் மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரணும் சக்ஸஸ் ரேட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அங்கே வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் அண்ட் ஆல்ரெடி அவங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம they will definitely love this because that's absolutely suiting their needs. கரெக்ட். ஸோ நம்ம ஊரில் என்னன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஒரு வெயிட்டரை வாங்கிட்டு டெலிவர் பண்ணுறோம் ரைட்டா. யூஎஸில் 90% ஆஃப் த ரெஸ்டாரண்ட் எப்போவுமே நம்ம போய் ஆர்டர் கொடுத்து பைசா பே பண்ணிட்டு வாங்கி உட்காந்துக்கணும், இதுதான். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கியூ இதெல்லாம் கம்மியாகுது. ஸோ அவங்க ஆல்ரெடி தேர் டூயிங் ஆல் திஸ். நம்ம ரோட்டில் போகிறவங்க கூட இந்த மாதிரி சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. என்ன அவங்க கியூவில் நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த டேபிளில் கொடுக்குறோம், அவ்வளோதான். But don't you think the size of the whole equipment can be reduced because it's almost covering the entire table, like a billiards table? So the restaurant table is slightly because you have some spacing around it, and the interesting part about it is the variety. size. So that's right. You could use this on your phone, but will you get the same experience as using it like this? Okay. Right. So it's fun. Kids love tablets, right? This is like a huge iPad for them. So they'll definitely want to come to this restaurant. That way you're tying those kids to come to that restaurant and getting more business. இப்போ ஒரு நார்மல் ஹோட்டலில் வந்து இப்போ சர்வர் என்ன இருக்குது, வழக்கம் போல் ஹோட்டலில் போய் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அங்கே என்ன துணி அதெல்லாம் இருக்கும், சாப்பாடு தான் இருக்கும். அவன் விடாமல் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஃபுல் ஐட்டம் சொல்லுவாங்க. இவங்க ஆர்டர் பண்ணி முடிச்சோன்னா அவன் எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன கேட்டேன், என்ன எடுத்து தெரியுங்க, என்ன இப்படி இருக்குது ஈய அப்படிலாம் திட்டினா எடுத்துன்னு போவான். திருப்பி இதில் யாரை திட்டுவீங்க, மெஷினை பார்த்து நான் என்ன டிசைன் போட்டேன் என்ன கொடுத்துக்கிறேன், மெஷினை பார்த்து திட்டுவோம், யார் திட்டுவாங்க? திரும்ப அதுக்குன்னு ஒரு ஆள் அதுக்குன்னு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி திட்டுவாங்க. அதை நம்ம மாற்ற முடியாது. பஞ்சிங் பேக் மாதிரி ஒருத்தர் இருக்கணும், மேனேஜர்னு ஒரு பேர் அவர்கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலும் like talking tom here. அதுக்கு ஒரு நாள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். Very good. So Murtuza, about getting this to India and highlighting people on this, have you tried any market survey on this as to how Indians will look at this? Market survey we've done, but for the US, not for India. Not for India. Yeah, so I mean, it is no doubt an exciting factor on the face of it, exciting invention and all that. But how people are going to receive this, that's a big gift, that's a big suspense. So what we are actually going to do, right? So we are going to open this up for anyone to just come and play with at our office. Okay. So we're going to set up one room where, so we want to understand how people will experience it and how they're going to use it and what's their feedback about it. Okay. Like for example, you loved it. Maybe someone else, he won't understand it's all, what's happening here. Okay. So we need to iterate on that feedback. We need to make it so that even he can understand and use it. So we're going to open up the room in our office where people can just come and play with it. And so about the advertisement and publicity of all this, if you're going to do it, so you've thought of innovative ways of marketing this through advertisements. Ads, maybe in small screen, in theaters and all that, or on the net itself. So now இது வந்து mostly business to business. So அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்ஸில் கொடுத்தா ஆடியன்ஸ் செய்கிறமே தவிர்த்துட்டு, பட் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் போனோம்னா அந்த அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்போ வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நாங்கள் பீட்சா எக்ஸ்போ இதுக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணதால தான் நாங்கள் பீட்சா ரெடி பண்ணோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஹாம்பர்கர் சப்வேஸ் எதுக்கான ரெடி பண்ணலாம். அந்த பீட்சா எக்ஸ்போவில் கிட்டத்தட்ட 30,000 பீப்புள், பிட்சா ஓனர்ஸ் இல்லை பிட்சா கடை ஆரம்பிக்கிறவங்க இவங்க மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது எனக்கு ஒன் ஸ்டாப் மார்க்கெட் ஃபார் ஆல். நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்கணும் அவசியம் இல்லை, என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டுருவேன். ஏன்னா அங்கே வரவன் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பட்ஜெட்டோட தான் வருவாங்க. ஓகே, இந்த வருஷம் நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் பண்ணி என்னோட கடையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வரேன் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட அதை காமிக்கிறது எனக்கு இன்னும் வே பெட்டர், த பெஸ்ட் ஆடியன்ஸ் ஐம் ரீச்சிங். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனி எக்ஸ்போர்ட், அந்தந்த எக்ஸ்போக்கு நாங்கள் போய் பண்ணால் தான் உண்டு. ஓகே. அண்ட் இப்போ ஏதாவது லான்ச் டேட் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இப்போ பண்ண போகிறீங்களா அது இங்கே நம்ம இந்தியாவில்? யூஎஸ்ல அஃபிஷியல் லான்ச்? I'll tell you what, இந்தியாவில் நாங்கள் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஈமூ2ன்னு ஒரு கம்பெனியில் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் நாங்கள். இது வந்து லைக் 2011. ஸோ இது சேம் கான்செப்ட் தான். ஆனால் ஏன்னா அப்போ நாங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு இது வந்து நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரி ரெடி பண்ணோம். ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் லான்ச்சர்னு. நாங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ண மறந்துட்டோம்னா, ஒரு பிட்சா கடைக்காரனுக்கு அந்த பிட்சா ஆப்பை காமிச்சா மட்டும்தான் அவனுக்கு புரியும். அதை நாங்கள் மறந்துட்டோம். ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு நாங்கள் கேம்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் வரவங்க வந்து இதையும் விளாட்லாம், உங்களோட இதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா உங்கள் ஆப்பை நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன இது நம்ம ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்குது, ஐஃபோன் மாதிரி இருக்குது, நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த தடவை என்ன அந்த கம்பெனி இட்ஸ் ஓவர், அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, பட் இட் டிடன்ட் ஒர்க் அவுட், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த லைக் Murtuza told, லைக் அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் we were like inspired and like this is the time. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இனோவேட்டிவாக கொண்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் மார்க்கெட் செக்மெண்ட் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிட்சாவை எடுத்தோம். ஏன்னா பிட்சாவில் தான் உங்களுக்கு இந்த மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதில் ட்ரை பண்ணோம். அண்ட் அகெயின்
இந்தியன் பீப்புள் நாங்கள் லாஸ்ட் 2 years பேக் நாங்கள் காஃபி டேல ட்ரை பண்ணோம். காஃபி டே வி காட் த கான்ட்ராக்ட் அண்ட் நாங்கள் ஒரு யூஐ கொடுத்தோம், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. அவங்க வந்து என்னென்னா ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு யூஐ கொடுத்துட்டு இதை பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஃபைனலாக ஏன் அந்த கம்பெனி ஷட் டவுன் ஆச்சுன்னா, இந்த சிசிடிக்கெலாம் நாங்கள் ட்ரை பண்ணும்போது இட் டென்ட் ஒர்க் அவுட். ஸோ பேசிக்லி நவ் வி ஆர் ட்ரைங் இன் அ மச் இன்ட்ராக்டிவ் வே. மக்களுக்கு எது பிடிக்கும், ஓகே இப்போ இந்தியாவில் கொண்டு வரோம்னா மெயினாக அவங்க ஆல் இந்தியன்ஸ் யூஸ் ஏடிஎம். ஸோ அந்த ஏடிஎம்ல எப்படி யூஸ் பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்டர்ஃபேஸ் எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் டெஃபினெட்லி இட்ஸ் டூவபிள் இன் இந்தியா. So definitely software guys must be jumping at this idea. So definitely your first target should be most of software guys, people who work in BPOs and all that. Yes. So even at the expo, when we presented, a lot of the pizzerias which were in the California region and the New York region, which is more high tech, they loved it and they were like, I want it right now. I want to buy one right now. Like whom should I pay? Take my card. So the central part of America is not really that tech savvy, but the California region, the New York region, both the coasts, they were like extremely excited about it. So what is going to be the cost of the equipment and what is going to be the costliest pizza on your table? What is going to be that cost? The entire equipment costs around $3,000. $3,000, and anybody can buy and install it? No, so once So you what buy is going to be the use unless he's going to start a restaurant? Exactly. So you need to have a restaurant, you need to already be having a POS system. This has to integrate with your POS system. Otherwise, you can just play around with it, you can't do much. So the cost for this is that much, and the cost for the pizza depends on what data you're feeding. Exactly. So we'll be getting the input from the restaurant, right? How much are you charging for a base? How much are you charging for the sauces? What each ingredients charge? Based on that, when you keep adding, it just adds up. Super, Hari and Murtuza, extraordinary innovation, and not only you're going to fill everybody's stomach, you're also going to fill everybody's heart, I think, internationally. So thank you so much. Great luck to you. Looking forward to more innovative dosas and idlis through your mission. Definitely. Thank you. It was really fun and exciting to chat with Bosskey about such an innovative idea that we've built, and it's really good to see people encouraging startups and innovative common people doing innovative things to come and present their story, present their views. So I really appreciate you to subscribe and do something innovative so you can also be called on the show. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே வந்து பேசுனது. அண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி லைக் நம்ம இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும். லைக் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், நம்மள இந்தியாவிலேயும் இந்த வாய்ப்புலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ எவ்ரி ஒன் ட்ரை டு டூ சம்திங் இனோவேட்டிவ் அண்ட் மேக் இன் இந்தியா. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஐ எம் ஆல்ரெடி a subscriber.